ஐயனார் துணை சிறையில் அடுத்து வரும் எபிசோடில் நம்ம வானத்தை இருந்துட்டு இவனெல்லாம் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நான் கேட்ட வண்டியை கூட இவனால் எனக்காக வாங்கி கொடுக்க முடியல, கேட்டால் 1008 காரணம் சொல்லிட்டு இருக்கான், எதுக்கு எடுத்தாலையும் டாக்டரை உள்ளே எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். இவனை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு இவனால் என்னால் சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போதும் வானத்தை நிறுத்திக்கோ, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை கூட பேசவே பேசாத, நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க மாட்டேன், ஆனால் அந்த டாக்டரு உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பாருல்ல, அதுவே எனக்கு போதும், நீ போய் அங்கேயே சந்தோஷமாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், தேவையில்லாமல் டாக்டரை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காத பாட்டி, எதுக்காக டாக்டரை பற்றி இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்க? நான் தப்பாக பேசுகிறேன்னா நீ தானே எதுக்கு எடுத்தாலையும் டாக்டரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, நான் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் உனக்காக வண்டி வாங்கி கொடுத்தா நீ என்னடனா டாக்டர் வாங்கின வண்டி தான், அவர் ஓட்டின வண்டி தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஏன் நான் வாங்கி கொடுத்த வண்டியை ஏளனமாக பேசிட்டு போவேன். ஆனால் அடுத்த நாள் வண்டி எங்கன்னு சொல்லிட்டு நிற்ப, நீ எப்படா எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லி உனக்காக நான் காத்துட்ருக்கோன்னு நினச்சிட்ருக்கியா? ஆனால் பல்லவன் கிட்ட அந்த வண்டியை காட்டின உடனே அவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டான்னு தெரியுமா? அவன் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை நான் உன் முகத்தில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீ என்னடனா கேவலமாக பேசிட்டு போனேன். ஆனால் பல்லவன் அப்படி கிடையாது, அவன் என்னுடைய தம்பி, நான் என்ன பண்ணாலையும் அதை சரின்னு மட்டும்தான் அவன் சொல்லுவான். உன்னை பார்த்துக்கிறத விட நான் என் குடும்பத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.